தமிழ் ரெப்போ சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நீங்க ஜிம்முக்கு போறவரா? அப்போ கண்டிப்பா இதை கேட்டிருப்பீங்க. டேய், சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடாம மசில் சேர்த்தவே முடியாதுடா அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க இல்லையா? உண்மையிலேயே கறி சாப்பிடாம பாடி பில்டிங் பண்ண முடியுமா? வாங்க இந்த பெரிய கேள்விக்கு இன்னைக்கு ஒரு பதில தேடி போலாம். ஆமாங்க, ஜிம்முக்கு போற நம்மள பல பேரோட மனசுல ஓடிட்டே இருக்கிற ஒரு கேள்வி இதுதான். முட்டை, சிக்கன், மட்டன்னு எதையுமே தொடாம வெறும் சைவ சாப்பாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு உடம்ப ஏத்த முடியுமா முடியாதா? வாங்க இந்த சந்தேகத்துக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிடுவோம். ஓகே, இந்த கேள்விக்கு நேரடியா பதில் சொல்றதுக்கு முன்னாடி இதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அதை நாம முதல்ல சரி பண்ணணும். ஏன்னா சைவம் சொன்னா மட்டும் போதாது, அதுல பல வகைகள் இருக்கு. அப்போ ஒரு உண்மையான சைவ வீரர்னா யாரு? இன்டர்நெட்ல நீங்க தேடி பாத்தீங்கன்னா இது பத்தி ஒரே சண்டையா இருக்கும். உதாரணத்துக்கு ரெடிட்ல நடந்த ஒரு டிஸ்கஷன்ல ஒருத்தர் என்ன சொல்றாரு பாருங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்ல நிறைய பேரு அவங்களோட சீட் டே அன்னைக்கு கறி சாப்பிட்றாங்க. இதுல பாதி பேரு உண்மையான சைவம் கூட கிடையாது. பாத்தீங்களா, இதுல எவ்வளவு சந்தேகம் இருக்குன்னு இதுல இருந்தே தெரியுது. இந்த குழப்பத்துக்கு முக்கியமான காரணம் ரெண்டு வார்த்தைகள் தான், வீகன் மற்றும் பிளான்ட் பேஸ்ட். வீகன்னா சிம்பிளா சொல்லணும்னா உணவு, ட்ரெஸ்ஸுன்னு எதுலையுமே விலங்குகள் சம்பந்தப்பட்ட பொருளை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனா பிளான்ட் பேஸ்ட் டயட்ல இருக்கிறவங்க முக்கியமா காய்கறி தான் சாப்பிடுவாங்க. ஆனா அப்பப்போ மீன், முட்டைன்னு எடுத்துக்க சான்ஸ் இருக்கு. நம்ம பார்க்குற பல ஃபிட்னஸ் செலிபிரிட்டிஸ் இருக்காங்களே, அவங்க இந்த ரெண்டாவது வகை தான். இதனால தான் நமக்கு இவ்வளவு குழப்பமே வருது. அதனால நம்ம செலிபிரிட்டிஸை ஒரு உதாரணமா வச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தோம்னா உண்மையான பதில் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ உண்மைதான் என்ன? வாங்க சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். சரி, இந்த குழப்பம் எல்லாம் இப்போதைக்கு போதும். வாங்க விஷயத்துக்கு வருவோம். நீங்க ஒருவேளை சைவ உணவு முறையில மசில்ஸ் பில்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி செய்யணும், அதுக்கான ஒரு கைடு தான் இப்போ பார்க்க போறோம். சரி, அப்போ மசில்ஸ் பில்ட் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு உண்மையிலே எவ்வளோ புரோட்டீன் தேவைப்படும்? எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, தசை வளர்ச்சிக்கு உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு கிலோ எடைக்கும் கரெக்டா 1.6 கிராம் புரோட்டீன் தேவை. ஆமாங்க, இதுதான் அந்த மேஜிக் நம்பர். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1.6 கிராமா? அது சைவத்துல எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே வேணாம், நம்ம கிச்சன்லயே ஒரு புரோட்டீன் புதையலே இருக்கு. சும்மா பாருங்க, 100 கிராம் பன்னீர்ல 18 கிராம், கொண்டக்கடலையில 15 கிராம், நம்ம ஒரு சத்து மாவுல கிட்டத்தட்ட 20 கிராம்னு புரோட்டீன் கொட்டி கிடக்குது. அது மட்டும் இல்ல, பருப்பு, டோஃபுன்னு இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. இது எல்லாம் சரியா பிளான் பண்ணி சாப்பிட்டாலே போதும், அந்த மேஜிக் நம்பரை ரொம்ப ஈஸியா தொட்டுடலாம். இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் சயின்ஸ் என்ன சொல்லுது? இப்போதான் நம்ம கதையோட கிளைமேக்ஸுக்கே வந்திருக்கோம். சயின்ஸ் சொல்றத கேப்போமா? சரியா 2021ல விஞ்ஞானிகள் இந்த சைவமா அசைவமான்ற விவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு பெரிய ஸ்டடி நடத்தினாங்க. நாம இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்த ஆதாரம் அது இதுதான். அவங்க பண்ணது ஒரு சாதாரண ஸ்டடி கிடையாதுங்க, அது ஒரு நேரடி போட்டி. ஒரு 12 வாரத்துக்கு 2 டீமை நேருக்கு நேரா களத்துல இறக்கி யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்க முடிவு பண்ணாங்க. இப்ப நீங்க பார்க்குற மாதிரி இது ஒரு பக்காவான கேம் பிளான். போட்டியில 2 டீம் தான். முதல் டீம் டீம் பிளான்ட். இந்த டீம்ல இருந்த 19 பேரும் கம்ப்ளீட்டா செடியிலிருந்து வர புரோட்டீனை மட்டும்தான் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல 2வது டீம் டீம் மிக்ஸ்டு டயட். இந்த டீம்ல இருந்த 19 பேரும் கறி, செடின்னு 2லிருந்தும் புரோட்டீன் சாப்பிட்டாங்க. இந்த கேமோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். 1, 2 டீமும் ஒரு நாளைக்கு 1 கிலோ எடைக்கு 1.6 கிராம்னு ஒரே அளவு புரோட்டீன் சாப்பிடணும். 2 டீமும் 12 வாரத்துக்கு ஒரே மாதிரியான லெக் ஒர்க் அவுட் செய்யணும். 3, விஞ்ஞானிகள் அவங்களோட மசில்ஸ் வளர்ச்சியையும் ஸ்ட்ரென்த்தையும் தொடர்ந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க. பாத்தீங்களா, இது ஒரு பக்கா ஃபேரான போட்டி. இப்போ ரிசல்ட் டைம். எல்லாரும் எதிர்பார்த்த அந்த தீர்ப்பு, ஆனா அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. 12 வாரம் கடுமையான ஒர்க் அவுட், கடைசியில யார் ஜெயிச்சான்னு வந்த ரிசல்ட் எல்லாரையும் அப்படியே தலைகீழ புரட்டி போட்டுச்சு. முதல்ல மசில்ஸ் வளர்ச்சியை பாருங்க. டீம் பிளான்ட், அதாவது சைவ டீமுக்கு சராசரியா 1.2 கிலோ தசை கூடியிருந்துச்சு. ஆனா இங்கேதான் ட்விஸ்டே, கறி சாப்பிட்ட டீமுக்கும் எக்ஸாக்டோ அதே 1.2 கிலோ தான் தசை கூடியிருந்துச்சு. என்னங்க இது, 2 டீமும் சரிக்கு சமமா இருக்காங்க. சரி, மசில்ஸ் ஓகே. அப்போ ஸ்ட்ரென்த்ல என்னாச்சு? இங்கேயும் 2 டீமுமே மிரட்டிட்டாங்க. லெக் பிரஸ்ல சைவ டீம் அவங்களோட பவரை சராசரியா 97 கிலோ வரைக்கும் அதிகப்படுத்தினாங்க. அசைவ டீம் 117 கிலோ வரைக்கும். நம்பர்ல பார்க்க கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சாலும் விஞ்ஞானிகளோட கணக்குப்படி இது ஒரு பெரிய வித்தியாசமே இல்ல. 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வலிமையாக இருந்தாங்க. அப்போ ஃபைனல் ரிசல்ட் என்ன? இந்த மேட்ச் டிரால முடிஞ்சிருச்சு. சோ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க அந்த 1.6 கிராம் புரோட்டீன் டார்கெட்டை கரெக்டா முடிக்கிற வரைக்கும் அந்த புரோட்டீன் பன்னீர்ல இருந்து வருதா இல்ல சிக்கன்ல இருந்து வருதான்றது உங்க மசில்ஸ் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது.
இப்போ இந்த உண்மை உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. இதை கேட்டதுக்கு அப்புறம் உங்க டயட்ல ஏதாவது மாற்றம் செய்ய போறீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்தை முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் ரிப்போர்ட் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.